நல்ல அன்பும் பண்பும் கொண்ட அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் எனது அன்பான வணக்கம். இன்னைக்கு நாம ஜோதிடத்துல முதல்ல எதை பார்க்க வேண்டும் அப்படிங்கிற விஷயத்தை தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். இப்போ பொதுவாக ஒரு ஜாதகம் நம்ம கிட்ட வருது. அந்த ஜாதகத்துல நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல லக்னத்தை தான் பார்க்கணும். அந்த ஜாதகர் எந்த லக்னத்தில் பிறந்திருக்கிறாருங்கிறத நீங்கள் கண்டிப்பாக பார்க்கணும். இப்போ உதாரணத்துக்கு மேச லக்னத்தில் பிறந்திருக்கிறாருன்னு வைங்க. அவருக்கு செவ்வாய் வலுவாக இருக்குது. இப்போ சிம்ம வீட்டில் திரிகோணத்தில் இருக்கிறது ஒரு வலுவு தான். லக்னாதிபதி கேந்திர திரிகோணங்கள் இருக்கிறது, இல்லை ஆட்சி உச்சம் போன்ற நிலைகளில் இருக்கிறது வலுவான ஒரு அமைப்பு. அதுக்கு ஒரு சுபகிரகங்களின் பார்வை கிடைச்சதுன்னா இன்னமும் வலுவு. இப்போ குருவோட பார்வை செவ்வாய்க்கும் இருக்குது, லக்னத்துக்கும் இருக்குது. இந்த ஜாதகருக்கு லக்னம் ரொம்ப ரொம்ப வலிமையாக இருக்குது. இதைத்தான் நம்ம ஜாதகத்தில் முதல்ல பார்க்கணும். ஏன்னா இந்த ஜாதகருக்கு என்ன அவயோக தசைகள் நடந்தாலும் பெரிய அளவுகளில் கீழே விழுக மாட்டாங்க. கண்டிப்பாக அவங்களுடைய குடும்பத்தை ஓட்டுறதுக்கான பொருளாதாரம் அவங்களுக்கு வந்துக்கிட்டு தான் இருக்குது. அதில் இவங்க சறுக்கவே மாட்டாங்க. ஒரு நல்ல நிலையில தான் இருப்பாங்க. ஏதோ ஒரு அபயோக திசைகள் நடக்கும்போது பொருளாதாரத்தை இழந்தாலும் அன்றாட வாழ்க்கைக்கு தேவையான பொருளாதாரம் கண்டிப்பாக அவங்ககிட்ட இருந்துக்கிட்டு தான் இருக்கும். எந்த ஒரு செயலில் இறங்கினாலும் ரொம்ப கவனமாகத்தான் இறங்குவாங்க. பெரிய முதலீடுகளை இழந்தாலும் கூட ஒரு மனிதனுக்கு முக்கிய தேவையான வீடு, வண்டி, வாகனங்களை இழக்கவே மாட்டாங்க. அந்த மாதிரி ஒரு நிலையில தான் இந்த ஜாதகரானது இருப்பார். அதனால லக்னத்தை தான் நம்ம முதல்ல பார்க்கணும். சரி, லக்னத்தை நாம பார்த்தாச்சு. லக்னம் வலுவாக இருக்குது. அவயோக திசைகள் நடந்தாலும் விழுக மாட்டாங்க. ஒரு திசை என்ன செய்யும்? காரக ஆதிபத்திய பலன்களை ஒரு திசையானது செய்யும். அதாவது ஒரு திசை என்ன செய்யும் அப்படின்னா, ஒரு கிரகத்தின் திசை தன்னுடைய காரக ஆதிபத்திய பலன்களை தான் நின்ற வீட்டின் வழியாக செய்யும். இவ்வளவுதான் ஜோசியமே. இது நம்ம புரிஞ்சுக்கிறதுல தான் ரொம்ப குழப்பங்கள் இருக்கும். ஒரு கிரகத்தினுடைய காரக ஆதிபத்திய பலன்கள், காரகம்னா என்ன, ஆதிபத்தியம்னா என்ன, இதை நீங்க முதல் தெளிவா புரிஞ்சுக்கணும். காரகம் அப்படிங்கிறது ஒரு கிரகம் தரக்கூடியது தான் காரகம். இப்போ சுக்கிரன் ஒரு கிரகம் இருக்குது. இந்த கிரகத்தினுடைய காரகன்னு நிறைய விஷயங்கள் இருக்குது. துணையை பற்றி சொல்லக்கூடியது சுக்கிரன் தான். சுகபோகம், வண்டி வாகனங்கள், சொகுசான வாழ்க்கை, ஆடம்பரம், நகநட்டுக்கள், கலை, ரசனை, இனிப்பு, இது எல்லாத்தையுமே தரக்கூடிய ஒரு அமைப்பு தான் இந்த சுக்கிரன். இதுதான் சுக்கிரனுடைய காரகம். ஆதிபத்தியம் அப்படிங்கிறது இப்போ 2ஆம் வீட்டுக்கு அதிபதியாக இருக்குது. மேசலக்கணத்துக்கு 2ஆம் வீட்டின் ஆதிபத்திய பலன்களை இந்த சுக்கிரன் தான் செய்யணும். 2ஆம் வீட்டினுடைய பலன் தான் ஆதிபத்திய பலன்னு நம்ம சொல்றோம். இப்போ 2ஆம் வீட்டுடைய பலன்கள் என்ன? கண்ணு, அடிப்படை கல்வி, அதே மாதிரி குடும்பம், பொருளாதாரம், வாக்கு, இந்த மாதிரி அமைப்புகள் 2ஆம் வீட்டினுடைய பலன்கள் எல்லாமே ஆதிபத்திய பலன்களும் சொல்றோம். அதே மாதிரி ஒரு கிரகம் தரக்கூடிய பலன்கள் எல்லாமே காரக பலன்களும் சொல்றோம். இப்போ இந்த ஜாதகருக்கு சுக்கிரன் திசை நடக்குது அப்படின்னா, இப்போ கடகத்துல நின்று சுக்கிரன் திசை நடக்குது. இந்த சுக்கிரன் என்ன செய்யும்? தன்னுடைய காரக ஆதிபத்திய பலன்களை தன் நின்ற வீட்டின் வழியாக செய்யும். இந்த சுக்கிரனுடைய ஆதிபத்தியம் என்ன? 2ஆம் வீடு, 7ஆம் வீடு. 2ஆம் வீட்டுடைய பலனையும் சுக்கிரன் தான் செய்யும். அதே மாதிரி துணை, நட்பு, கூட்டாளி, இதெல்லாத்தையும் சொல்லக்கூடிய ஒரு அமைப்பும் சுக்கிரன் தான் செய்யும். அது எந்த வீட்டின் வழியாக செய்யும்னா, தன் நின்ற வீட்டின் வழியாக செய்யும், தன்னுடைய திசையில. இவ்வளவுதான் ஜோசியம். இதுல நிறைய விஷயங்களை நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்குது. இது சிம்பிளா நான் சொல்லிட்டேன். ஒரு கிரகம் தன்னுடைய காரக ஆதிபத்திய பலன்களை செய்யும், தன் நின்ற வீட்டின் வழியாக. அவ்வளவுதான் ஜோசியம். சரி, இப்போ மேசலக்கணக்காரங்களுக்கு சுக்கிரன் திசை 4ஆம் வீட்டில் நின்று நடந்ததுன்னா எல்லாத்துக்கும் ஒரே மாதிரியான பலன்கள் நடக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நடக்காது. ஒவ்வொருத்தருக்கும் அந்த ஆதிபத்திய காரகங்கள் வேறுபடும். ஜாதகத்துக்கு ஜாதகம் ஆதிபத்திய காரகங்கள் வேறுபட்டுக்கிட்டே தான் இருக்கும். இதே மேச லக்னமாகவே இருந்தாலும் இப்போ 2ஆம் வீட்டுடைய பலனைத்தான் 4ஆம் வீட்டின் வழியாக செய்யும். பொருளாதாரமாகட்டும், குடும்பமாகட்டும், இல்லை வாக்கு, இது எல்லாத்தையுமே 4ஆம் வீட்டின் வழியாக செய்யும். அதே மாதிரி துணை அமைப்புகளையும் 4ஆம் வீட்டின் வழியாக செய்யும். இங்கே இந்த சுக்கிரன் வலுவாக நின்றுச்சு. இப்போ ஒரு வளபிறை சந்திரனோட பார்வையில் வலுவாக இந்த சுக்கிரன் நின்றுச்சு அப்படின்னா, இந்த சுக்கிரனோட தசை மிகப்பெரிய யோகத்தை செய்யும். அது நல்ல வண்டி வாகனங்களை கொடுக்கும். வீடு கட்டி வாடகை கொடுத்து வாடகை வருமானத்தை தரும். ஏன்னா 4ஆம் வீடுங்கிறது வீடு, 2ஆம் வீடு
தனத்தை தருது. அப்போ வீட்டின் வழியாக தனத்தை தரும். இல்லை டிராவல்ஸ் டிரான்ஸ்போர்ட் தொழில் பண்ணி வருமானத்தை ஈட்டக்கூடிய ஒரு அமைப்பு. 4ஆம் அதிபதியும் 10ல் தான் இங்கே நிற்கிது. அப்போ கண்டிப்பாக டிராவல்ஸு, வீடு கட்டி வாடகைக்கு விடுறது, இல்லை நீர் சம்பந்தமான அமைப்பு. சந்திரனே நீர் கிரகம், அதனால பால் வியாபாரம், இல்லை விவசாயம், இல்லை நீர் சம்பந்தமான டிரான்ஸ்போர்ட்டு, பால் சொசைட்டி, அரிசி வியாபாரம், இதில் எல்லாத்துலேயுமே பெரிய பொருட்களை இவங்க சம்பாதிப்பாங்க அந்த சுக்கிரனோட திசையில். அதே மாதிரி 7ஆம் ஆதிபத்திய பலனையும் சுக்கிரன் தான் செய்யணும். துணை வந்ததுக்கு அப்புறம் இன்னும் கூடுதலாக இன்னும் 2 வண்டி வாகனங்கள் வாங்குறது, இல்லை இன்னும் 2-3 வீடுகள் கட்டுறது, இந்த மாதிரி அமைப்புகள் எல்லாமே துணை வந்ததுக்கு அப்புறம் கண்டிப்பாக நடக்கும். ஏன்னா 7ஆம் வீட்டின் அதிபதி 4ஆம் வீட்டில் நிற்கிது. ஒரு வீடு கட்டினதுக்கு அப்புறம் திருமணம் நடக்கு. ஒரு வண்டி வாகனம் வாங்கினா உடனே திருமண அமைப்புகள் கைகூடும். இந்த மாதிரி அமைப்புகள் எல்லாமே அந்த சுக்கிரனானது செய்யும். சரி, இதுல வேறுபட்டு சில சிரமங்களை ஒவ்வொருத்தருக்கு கிடைக்குது அப்படின்னா, இப்போ இதே 2ஆம் வீட்டில் ராகு நிற்கிது, கூடையே சனியும் நிற்கிது. இந்த மாதிரி இருக்கும்போது இந்த சுக்கிரனோட திசை ரொம்ப குடும்பத்தில் பிரச்சனைகள், பொருளாதாரத்தில் சிக்கல்கள், இந்த மாதிரி அமைப்புகள் எல்லாமே செய்யும். இப்போ நம்ம இந்த செவ்வாய், குரு எல்லாத்தையுமே எடுத்துடலாம், இந்த சந்திரனையும் கூட எடுத்துடலாம். இப்போ அந்த சுக்கிரனோட திசை ரொம்ப பொருளாதாரத்தை பிரச்சனைகளை கொடுக்கும். அது வீடு வண்டி வாகனங்கள் மூலியமாகத்தான் பொருளாதார பிரச்சனைகள், குடும்பம் நடத்துறதுல பொருளாதார பிரச்சனைகள், குடும்பத்தில் சண்டை சச்சரவுகள், இது எல்லாத்தையுமே தரும். ஏன்னா 2ஆம் ஆதிபத்திய பலன்களை நாம் எப்படி எடுக்கணும்? 2ஆம் வீட்டில் நின்ன கிரகத்தையும் சேர்த்து எடுக்கணும். 2ஆம் வீடுங்கிறது குடும்பம், வாக்கு, தனம், அடிப்படை கல்வி, இது எல்லாத்தையும் தரக்கூடியது தான். ஆனால் எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி தராது. 2ஆம் வீட்டில் நின்ன கிரகத்தினுடைய பலன்களையும் சேர்த்து எடுத்து தான் இந்த சுக்கிரன் செய்யும். அங்கே ராகு சனி நிற்கிது. அதனால சிரமங்கள், பொருளாதார பிரச்சனைகள், சொன்ன வாக்கை காப்பாற்ற முடியாத நிலை, இது எல்லாத்தையுமே இந்த ராகு சனி 2ஆம் வீட்டில் நிற்கும் போது சுக்கிரனோட திசையில செய்யும். சரி, அப்போ 7ஆம் வீட்டுடைய பலனை நல்லபடியாக செய்யும்னா அதில் எந்த பாவ கிரகங்களும் இல்லாமல் இருந்தால் கண்டிப்பாக நல்லபடியாக செய்யும். நல்ல துணையின் மூலியமாக ஏதோ ஒரு வீடு, ஏதோ ஒரு அளவுக்கு வண்டி வாகனங்கள், இது எல்லாமே அமையும் துணையின் மூலியமாக. சரி, 7ஆம் வீடும் கெட்டுருச்சு. இப்போ 7ல் லக்னாதிபதி செவ்வாயே நிற்குதுன்னு வைங்களேன். கூட இங்கே சனி, இந்த மாதிரி அமைப்புகள் எல்லாம் நிற்கும் போது, இல்லை ராகுவும் கூட சேர்ந்து நிற்கும் போது இங்கே பிரச்சனைகள் துணையின் மூலியமாக. இந்த சுக்கிரனோட திசையில துணை வந்ததுக்கு அப்புறம் சண்டை சச்சரவு, துணையால பிரச்சனைகள், இல்லை திருமணம் ஆகிறதுலேயே ரொம்ப காலதாமதம், இந்த மாதிரி அமைப்புகள் எல்லாமே சுக்கிரனோட திசையில தான் செய்யும். துணை நிறைய சிக்கல்கள், இடைஞ்சல்கள், வண்டி வாகனங்கள் எல்லாம் இழக்கிறது, சொத்துக்கள் எல்லாத்தையும் இழக்கிறது, இந்த மாதிரி அமைப்புகள் எல்லாமே இந்த சுக்கிரனுடைய திசையானது செய்யும். ஏன்னா 7ஆம் ஆதிபத்திய பலனை அந்த சுக்கிரன் செய்யறதுனால முதல் ஒரு 10 வருஷம் 2ஆம் வீட்டுடைய பலனை செய்யும், 2வது ஒரு 10 வருஷம் 7ஆம் வீட்டுடைய பலனை செய்யும். இப்படி மாத்தி தான் இந்த சுக்கிரனோட திசையானது பலன்களை செய்யும். ஆக நீங்க இதுல தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா, ஒரு கிரகம் தன்னுடைய காரக ஆதிபத்திய பலன்களை செய்யும் அப்படின்னா, அந்த ஆதிபத்தியங்கிறது அங்க நின்ற கிரகத்தையும் நம்ம எடுத்துத்தான் பலனை சொல்லணும். சரி, காரக பலன்களை நல்லபடியாக செஞ்சிருமோ அப்படின்னு கேட்டால், இந்த சுக்கிரன் பங்கம் இல்லாமல் இருக்கணும். இந்த சுக்கிரனோட சேர்ந்து வேற ஏதோ ஒரு பாவ கிரகங்கள், இப்படி ஏதோ ஒரு கிரகங்கள் நின்று, இந்த மாதிரி அமைப்புகள் நின்று இங்கே 2ஆம் வீட்டில் ரொம்ப வலுவா குரு, இல்லை ஒரு வளபிறை சந்திரனோ, இந்த மாதிரி அமைப்புகள் எல்லாம் இருந்துருச்சு அப்படின்னா, இந்த சுக்கிரனோட திசை என்ன செய்யும்னா தன்னுடைய காரகத்தை கொஞ்சம் கெடுக்கும். அதாவது துணை அமைப்புகளை மட்டும் கெடுத்துட்டு பொருளாதாரத்தை ரொம்ப நல்லா அபரிவிதமாக தரும். ஏன்னா 2ஆம் வீட்டில் தான் குரு நிற்குது, ஆச்சு பாக்கிய அதிபதி நிற்குது. அப்போ 2ஆம் ஆதிபத்திய பலன்களை ரொம்ப நல்ல விதமாக சுக்கிரன் செய்யும். தன்னுடைய காரக அமைப்புகள் கெடும், அதாவது சொகுசு கெடும், துணை கெடும். ஆனால் பொருளாதாரத்தில் எந்த பிரச்சனையும் இல்லாமல் நல்ல ஒரு பொருளாதாரத்தை கண்டிப்பாக கொடுக்கும். இதுதான் ஆதிபத்திய காரகம். இந்த ஆதிபத்தியத்து காரகத்தை நீங்க தெரிஞ்சுக்கிறதுல தான் ஜோதிடத்துடைய பெரிய விஷயங்களே இருக்குது. கிரகத்தின் தன்மைக்கேற்ற மாதிரி தான் ஒரு கிரகத்தினுடைய தன்மை, அந்த வீட்டினுடைய தன்மைக்கு ஏற்ற மாதிரி ஜாதகத்துக்கு ஜாதகம் இந்த காரக ஆதிபத்திய பலன்கள் மாறுபட்டுக்கிட்டே தான் இருக்கும். இனி அடுத்து வரக்கூடிய வீடியோக்கள்லாம் நம்ம ஆதிபத்திய பலன்களை பார்ப்போம். இப்போ லக்னாதிபதி 12 வீடுகளில் நின்னா என்ன செய்யும், தனாதிபதி 12 வீடுகளில் நின்னா என்ன செய்யும் அப்படிங்கிறத நம்ம இனி வர வீடியோக்களில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், பிளானட் டாக்கீஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிடுங்க. மறுபடியும் நம்ம அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.